ஹலோ சில்ட்ரன், வெல்கம் டு அடோனாஸ் 12th மேத்மா. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th மேக்ஸ் ஜூன் 2024 வந்த 2 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப். ஓகே, நம்ம டாபிக் உள்ள போகலாம். 12th மேக்ஸ் ஜூன் 2024 2 மார்க்ஸ் கொஷின் நம்பர் 21. Find z inverse if z equal to 2 plus 3i 1 minus i. அதாவது z inverse கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. z equal toன்னு சொல்லி 2 plus 3i 1 minus iன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம z inverseோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் போட்டுக்கலாம். ஸோ கொடுத்தது எடுத்து எழுதிக்கலாம். z equal to 2 plus 3i 1 minus i. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 into 1 2, நெக்ஸ்ட்டு 2 into i minus 2i, 3i into 1 3i plus 3i, 3i into minus i, அதாவது i into i நமக்கு என்ன வரும்னா i into i ஸ்கொயர் வரும். i ஸ்கொயரோட வேல்யூ என்னதுன்னா -1. ஸோ இங்கே நமக்கு என்ன ஆகும்னா -1 வரும். ஆல்ரெடி 3 into i வந்து ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ இந்த i ஸ்கொயர் வர -1, ஸோ இது வந்து +3ன்னு ஆகிடும். ஓகேவா? ஸோ 2 + 3 5 + 3i minus 2i, 3iல 2i போயிடுச்சுன்னா 1i, பிக் நம்பர் சைன் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் ஐ. ஜெட்டோட வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கு 5 + i. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, z இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ z - 1 ஈக்குவல் டு 1/z. ஸோ 1/z வேல்யூ என்னது 5 + i. ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலான்னா கான்ஜுகேட் எடுக்கலாம். அதாவது டினாமினேட்டர் 5 + iன்னு இருக்குது. ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைன் என்னது 5 - i. அதால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ z இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/5 + i as it is எழுதிக்கணும். ஸோ டைம் சிம்பிள் போட்டுட்டு 5 - i மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 5 - i டிவைடட் பை 5 - i. ஸோ 1 into 5 - i 5 - i divided by 5 plus i 5 - i இருக்குது. ஸோ 5 into 5 5 ஸ்கொயர். அதாவது இது a plus b a minus b ஃபார்முலாவில் எழுதியிருக்காங்க. a plus b a minus b equal to a ஸ்கொயர் minus b ஸ்கொயரில். ஸோ இங்கே a இருக்க இடத்துல 5 இருக்குது. ஸோ 5 ஸ்கொயர் மைனஸ் b இருக்க இடத்துல என்ன இருக்குது i ஸ்கொயர். ஸோ மைனஸ் i ஸ்கொயர். நமக்கு ஆல்ரெடி தெரியும் i ஸ்கொயரோட வேல்யூ என்னது -1. ஸோ அதை இங்கே அப்ளை பண்ணிக்கலாமா. 5 - i டிவைடட் பை 25. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ i ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ மைனஸும் +1. 5 - i டிவைடட் பை 25 + 1 26. நெக்ஸ்ட்டு இப்போ இதை என்ன பண்ணிக்கிறோம், தனியாக பிரிச்சுக்கிறோம். 5/26 minus i 1/26 அப்படின்னு பிரிச்சிருக்கோம். ஸோ z இன்வர்ஸோட வேல்யூ என்ன வந்திருக்கு 5/26 minus i bracket 1/26 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ z இன்வர்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே சில்ட்ரன், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.